வணக்கம் மக்களே, நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கம் தாய்லாந்து வரையுமே அதோட எதிர்வலைகள் இருந்தது. மியான்மர் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்தியாவோட ஒரு பகுதி எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நட்பு நாடாக, ஒரு நெய்பர்ஹுட் கண்ட்ரியாக மியான்மர் இந்தியாவுக்கு பெரும்பாலும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எல்லையை மட்டும் ஷேர் பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்தியா கூடவே யுரேஷியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாடோட எல்லையுமே மியான்மர் ஷேர் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் பகிர்ந்துட்ட காரணமாக அதோட மியான்மர் இந்தியாவும் யுரேஷியாவோட அந்த எல்லைகளை உரசுறது மூலயமா அடிக்கடிக்கு மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்றதுனாலையும் ஒரு செய்தி பரவலாக இருக்கு. மியான்மருக்கு நிலநடுக்கம் இந்த பகுதியில் அடிக்கடிக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு பகுதியும் அவங்க குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரு பகுதி தான் மண்டேலா. மண்டேலாவில் நேற்று அந்த நிலநடுக்கம் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இருந்திருக்கு. நேற்று முதலாக மியான்மரில் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டு 7 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கமோட அதிர்வலைகள் இருந்தது. அந்த அதிர்வலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்த நிலநடுக்கத்தோட அதோட அதிர்வலைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அடுத்து உடனே இன்னொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலநடுக்கம் 6.7 ரிக்டர் இருந்திருக்கு. இந்த நிலநடுக்கத்தோட பாதிப்புகள் தான் ரொம்ப அதிகம் மியான்மர்ல. அங்கே மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் தாய்லாந்து பேங்காக் வரைக்குமே இதோட அதிர்வலைகள் இருந்திருக்கு. அந்த அதிர்வலைகள் காரணமாக தாய்லாந்தோட தலைநகர் பேங்காக்ல பார்த்தீங்க அப்படின்னா 30 அடி வான் உயர்ந்த கட்டிடத்தை மொத்தமாக தரமட்டமாயிருக்கு. அங்கே கட்டிட வேலைகளும் நடந்திருக்கு. அந்த கட்டிட வேலைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்த 3 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகளில் ஈடுபட்ட ஒரு 90 பேர் காணாமல் போயிருக்காங்க. அவங்க இருக்காங்களா, இறந்துட்டாங்களா, இல்லை காயப்பட்டுட்டு உள்ளே மாட்டிட்டு இருக்காங்களா அப்படின்ற எந்தவித செய்தியும் தற்போது வரைக்கும் வெளிவரலை. இது தாய்லாந்தோட ஒரு பகுதி. இங்கே மியான்மரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடம் ரொம்ப பாதிச்சிருக்கு. மியான்மரே சம்பிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு நிலநடுக்கத்தினால 1000 பேர் மியான்மர்ல உயிரிழந்திருக்காங்க. ஸோ நிவாரண பொருட்களுக்கு ஃபர்ஸ்ட் கை கொடுத்தது இந்தியா தான். இந்தியா தன்னோட ஒரு குழுவை நிவாரண பொருளோட போர் விமானத்தில் மியான்மருக்கு அனுப்பி வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மற்றும் சைனா பார்த்தீங்க அப்படின்னா மீட்பு குழுக்கு தேவையான ஆட்களையும் அவங்க கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி செலவுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணாரு. இருப்பினும் மியான்மரோட நிலநடுக்கத்துக்கு அவர் ஒரு சில நிவாரணங்களுக்கு உதவி பண்ணுறதா அவரும் அறிவிச்சிருக்காரு. இன்னும் எத்தனை பேர் மியான்மரில் பலியாக போகிறாங்க, எத்தனை பேர் ஆல்ரெடி ஆயிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை பேர் அங்கே காயம் அடைஞ்சிருக்காங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற இன்னும் சில விஷயங்களை நீங்கள் என் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் கண்மணி உதயசங்கர் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. பாய்.